பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த நிலத்துக்குரிய ஸ்தலம் தான் வந்து காஞ்சிபுரத்துல இருக்க இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோவில். கைலாய மலையில சிவன் வந்து தவத்துல இருக்கிறப்ப பார்வதி தேவி வந்து அவங்களோட கண்ணை வந்து விளையாட்டுத்தனமா மூடுறாங்க. அப்போ மூடும்போது வந்து உலகம் வந்து இருண்டு போகுது. அது மட்டும் இல்லாம கோள்களும் வந்து சுழலாம வந்து அப்படியே நின்னு போகுது. சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை பயன்படுத்தி பூமிக்கு ஒளியையும் அனைத்து கோள்களையும் வந்து இயல்பா வந்து சுற்ற வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அம்மன் வந்து மன்னிப்பு கோர்றாங்க. மன்னிப்பை ஏற்றுக்காத சிவன் வந்து தண்டனை கொடுக்குறாரு. கைலாய மலையிலிருந்து இறங்கி வந்த பார்வதி அம்மன் வந்து கம்பை நதிக்கரை ஓரத்துல மணலால் ஆன ஒரு சிவலிங்கத்தை வடித்து தீ மூட்டி தீயின் மீது வந்து கடுமையான தவம் வந்து இருக்காங்க. சிவன் தன்னுடைய தலையில இருக்க கங்கையை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பை நதியில வந்து ஓட விடுறாரு. வெள்ளப்பெருக்கானது வந்து ஏற்படுது. இந்த மணலால் ஆன சிவலிங்கத்தை வந்து அம்மன் வந்து கட்டி தழுவிக்கிறாங்க. இப்போவும் வந்து இந்த ஏகாம்பரநாதர் கோவிலில் இருக்க சிவலிங்கத்து மேலே இந்த சுவடு வந்து இருக்கான். அதன் பிறகு இந்த இடத்துல தான் வந்து பார்வதி அம்மனை சிவன் வந்து திருமணம் வந்து செஞ்சுக்கிறாரு.